Hi guys, welcome back. So நம்ம இதோட பார்க்க போறோம் கார் ஃபார் சேல். கார் ஃபார் சேல். ஸோ நியூ கேம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கார் ஃபார் சேல் வந்துடும். இது வந்து காரை விற்கணும், வாங்கணும் தான் கேம். பட் கான்செப்ட் நல்லாயிருக்கும். வீடியோ காரை ஒவ்வொருத்தரும் எடுத்து வாங்குறது, சின்ன ப்ரைஸில் வாங்கி பெரிய ப்ரைஸில் விற்று அதை எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு கடையை வச்சு அந்த கடையை பெருசாக்குறது தான் இந்த கேமு. ஸோ கார் ஃபார் சேல் பை டிரைவ் செல். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க சொல்லு. என்ன சொல்கிறாங்க விற்கணும். ஸோ கேமை நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சொல்லுவாங்க என்னடா கடைன்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ செட்டிங்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு சென்சிட்டிவ் எங்கடா இருக்குது, கிராஃபிக்ஸில் போய் சென்சிட்டிவ் வச்சு குறைக்கணும். சென்சிட்டிவ் எப்படி கேஸ் குறைக்கிறது? ரெண்டர் ஸ்கேல் தானே, ரெண்டர் ஸ்கேல் இல்லை அது இல்லையே. இது வந்து ரிவ்யூ கொடுத்துங்க. கொஞ்சம் பொறுமை. டே என்னடா என்ன குடும்பம் சொல்லலாம் போகல. இதாங்க என்ன எங்கள் கடையா? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கா, இதில் செட்டிங்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி. சேவ் பிடிச்சி அதுக்கு நீ மொத்தமாகவே குறைச்சிடலாம் மேடா. இப்போயாச்சு ஓகேவா? அதுக்கு மொத்தமாக குறைச்சிடலாம். சரி இருங்க, இன்னும் குறைச்சி விட்ருவோம். என் டைம் சொன்ன மாதிரி 3 தாண்டா இருக்கு. ரெண்டு ஆக்கிடுவோம். ஓகே, சேவ் பேக்கு ரெஸ்யூம். ரெஸ்யூம் ஓகே. இப்போ என்னடா பண்ணுறது பார்த்தீங்கன்னா, குப்பை அதெல்லாம் இது பண்ணுமா, இந்த குப்பை எங்கேயும் பண்ண தான் கேமு 10 நிமிஷத்துக்கு கிளியரன்ஸாக முடிச்சு விட்ருவோம் வீடியோவை. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியும். இன்னைக்கு இந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறதா வேலை. செகண்ட் பார்ட்டில் காரை வாங்கி காரை விற்று சரிங்க. நம்ம ஒவ்வொரு கடை வைப்போமா. தகரடா பழம் வச்சுருக்கீங்க. இது என்னதுடா? எவ்வளோ பெரிய கரெக்ட் ட்ராஸா பாவிங்களா சரி பண்ணி விற்கிறான்ற ஒரு முடிவில் நினச்சா ட்ராஸ்ன்ட்டானுங்க. ட்ராஸ் so sad, so குப்பை தட்டியில த்ரோ எங்கடா பண்றது? குப்பையவே காணும்டா. அதில் டேய் என் தெருவில் குப்பையே இல்லைடா. என் கடையில் அங்கே குப்பை கிடக்குது. பாவியில் எங்கடா குப்பை கிடக்குதுல? உள்ள போய் பாரா. உள்ளே போக முடியுமா? அப்பயே இருங்க பார்ப்போம். ஓப்பன் த டோர். நான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹேண்ட்ல புர்றா. எங்கடா ஹேண்டில் பிடிச்சா என்னடா ஆகுது? நான் சோனிக்கு அப்படியே வந்து ஒரு இடி கார்னரில் வச்சிருப்பாங்கடா. இதெல்லாம் நம்பவே கூடாது. இது இங்கேருந்து எப்படி தான் ஹோம்லெஸ் யூ மணியா வீக்லி ஹையர் வீக்லி 500. என்ன பண்ணா 500 வாங்கிக்கோ கைஸ். நம்ம சாம அவனை ஹையர் பண்ணிவிடுவோமா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் நான் வந்து டிசைனர் ரொம்ப நல்ல பையன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல. சரி அவன் சும்மா காசு சுற்றினா பிச்சை போகிற மாதிரி ஆயிடும். அதுவே நம்மகிட்ட வேலை பார்த்தானா அவனும் ஒரு வேலைக்காரன் ஆக்கிட்டியா? எப்படி கைஸ்? நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் ட்ரஸ் அட பாவிங்களா, இதுதான் கிராஸ் சொன்னீங்களாடா? அது 7 to 20 seconds. ஓ if the office is open. ஓகே, ஆஃபீஸ் வச்சு உள்ளே குப்பை இருக்கும். உள்ள குப்பை இல்லை. நம்ம கம்ப்யூட்டர் தொட்டு ரெண்டு தட்டுவோமா. வெப்பேஜ் டெக்கரேஷன்ஸ் ஆளுக்கு ஒரு என்னமோ வந்திருக்கு. அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ன்னு இருக்கா. இருங்க ஆஃபீஸை போய் பார்ப்போம். இன்னும் அது ஆஃபீஸ் 2 $2 லட்சம் வாய்ப்பு இல்லை தம்பி. நான் தேவையில்லை ஆஃபீஸ் 2லாம். பெப்பரா நான் பேரை மாற்றுறது. ஆல் கார்ஸ் நோ கார்ஸ். இது ஆடி கார் $100 வாங்கி விட்ரு. என்ன அது எப்படி வாங்குறது கைஸ்? லக்ஸுரி கார் தேவையில்ல, வாங்க முடியாதா? ஓ வாங்கலாம் முடியாதா? சும்மா சீனு. இதுக்கு எதுக்கு இருக்கணும்னு கேட்குறீங்களா? இது தெரில தெரியாம தான் கேட்குறேன். இதுக்கு எதுக்கு இருக்கணும், என்ன பண்ணணும்? அதான்டா எனக்கே தெரில. இருடா நல்லா இருக்கும்டா. இருடா என்ன போடுறோம்னா, we need to a name for a business. To change the name, please turn on the computer in the office. Go to decoration. Oh, decoration.
தப்பாகி டெக்கரேஷனை அழகுப்படுத்துறது நினச்சி இதெல்லாம் ஒரு மேட்ரா டெக்கரேஷனுக்கு வா நேம் அதாவது நான் நேம் எப்படி கொண்டு தெரியல என்ன பண்ணுறது சைன் பண்ணுறதில்ல மார்க்கெட்டில் சைனாக இருக்குமோ சைன் தான் கைஸ் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அதான் கைஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த இது பேர் என்னன்னா ஜிபிடி மோட்டார்ஸா ஜிபிடி ஆர்மி மோட்டார்ஸ் கைஸ் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட மோட்டார்ஸு ஜிபிடி ஆர்மி மோட்டார் ஓகே இப்போ சைஸு வந்து பெருசாக இருக்கட்டும் வித்து வந்து இப்படியே இதாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஓகே நல்லாவே தான் இருக்கும் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா என்ன கலர் கருப்பு கலர் வச்சு விட்றாத கண்ணுக்கே தெரியல இல்லைடா ரெட் கலர் இருக்குமா ஓகே ரெட் கலர் வச்சுக்குவோம் கண்ணுக்கே ப்ளூ கலர் தான் நல்லா இருக்கும் சரி ப்ளூ கலர் எனக்கு தெரியல ஓகே ப்ளூ கலர் வந்து கரெக்டாக நம்ம சேனல் கலர் வச்சா கரெக்டாக இருக்கும் மாசாக ஸ்டைலாக இருக்கும் சூப்பர் வெரி குட் அப்டேட்டு 250 கேட்குறாங்க சரி காசை கொடுக்குறாங்க பட்டு வெரி குட் ஸ்டார்டிங் நம்ம வந்து இப்போ இந்த பாட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம் அப்டேட் பண்ணியாச்சுல ஓகே பண்ணியாச்சுடா பண்ணியாச்சு ரெஷ்யூம் ஓகே டெக்கரேஷன் முடிச்சு வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷத்தில் வச்சிடுறேன் சரிங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே இருங்க க்ளோஸ் ஆஃபீஸா இருடா டேய் என்ன சொல்கிறாங்க கைஸ் நெய்பர்ஹுட் போக சொல்கிறாங்க நம்மளை இந்த அடிச்சுக்கிறாங்க இருங்கடா எப்படி நெய்பர்ஹுட் போகிறது இதான் நெய்பர்ஹுட்டாக இருக்கும் என்ன போட்டிருக்கு அது ஜங்க் யார்டு அதெல்லாம் நான் என்னடா பண்ணுறது ஃபாஸ்ட் ட்ராவல் எங்கே இருக்குன்னே தெரியல அங்கே இருக்கு இதை இங்கே ஜம்பே சாங் போடுவோம் ஜம்புக்கு ட்ராவல் போயிட்டு நெய்பர்ஹுட் ஓகே நெய்பர்ஹுட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிச்சா நெய்பர்ஹுட் ஓ ஐடில் நெய்பர்ஹுட் இருக்குமா பண்ணிட்டோமா ஆமாம் நம்ம சவுண்டு மட்டும் குறைங்க கொஞ்சம் ஓகே சரிங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஒரு கார் வாங்க போகிறோம் நெக்ஸ்ட்டு தான் விற்க போகிறோம் ஓகேவா இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா டாக் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க யூ கேன் செக் த அக்யூரசி இங்கே என்ன சரி ஓகே எனக்கு தெரியும்டா சவுண்ட் லைட்டாக குறைச்சிக்குங்க ஸோ கேஸ் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லுக் கார் வந்து அன்னப்ரூவான் பை பண்ண வந்து எவ்வளோ காசு கேட்குறாங்க 3800 அப்போ டாலர்னா ஓகே சூப்பரு லுக் கார் பண்ணியாச்சா லுக் கார் ஓகே காரை நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்கவே ஸோ காரை வாங்க பார்த்தா என்னென்னு கேட்குறேன் எனக்கு தெரில ஆர்சி என்னமோ கேட்குறாங்க ரெஸ்யூம் தம்பி இருப்பா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் எல்லா காரையும் பார்த்துக்கிறேன் எந்த காசு அதிகமாக இருக்கும் ஓகே சரிங்க காசு பார்ப்போம் ஹாய் ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ மை கார் பை காசு வந்து $5600 அன்ஃபார்ச்சுனேட்லி த ப்ரைஸ் இஸ் நான் நெகட்டிவ் கியர் ஆட்டோமேட்டிக்கு எல்லாமே அன்னப்ரூவ்டுன்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ் என்ன பண்ணுறது சுரேஷ் நம்ம வந்து ஹவ் ஆர் யூ ப்ரோ ஃபோக்கஸ் பண்ணின்னு கேட்குறாங்க பார்கன் பண்ண முடியுமா என்ன பண்ண முடியாதா ஆடி ஸோ வாங்க அப்புறம் பாயிண்ட் ஏற்றி தான் பண்ணணும் சரி பை த கார் லேட்டர் படிப்போம் ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணோம் கார் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிடுவோமா ஓகே வண்டி வந்து டேமேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிருக்கு டேமேஜ் அதெல்லாம் டேமேஜ் தான் இதெல்லாம் பெயிண்ட் பண்ண தான் ஒரிஜினலாக அப்படி தான் இருக்கான் ஓகே சூப்பர் இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுவோமா ஓகே அது லெட் மேக் சம் ஐ டு பி ஏபிள் டு செல் த கார் ஓகே எப்படி நான் இப்போ கேஸ் இப்போ போகிறது திரும்பி ஓடி போய் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டக்குன்னு லொக்கேஷன் போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவோம் ஸோ ஆஃபீஸ் போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து ஜிபிடி ஆர்மி மோடாஸ் இருக்கா தம்பி என்னவா பண்ணுறாங்க என்னென்னா எனக்கே தெரியல என்னவோ பண்ணுறேன் பையன் அப்படின்னு போட்டோம்
அது to sell car you need to park in the office. Car park, you need to head to the computer, click on the website and put it sale. Okay. எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பட் பண்ணுவாங்க. கார் ஃபார் சேல் வரைக்கும் வந்து ஒரே ஒரு கார் தான் இருக்குது. சரிங்கண்ணா இப்படிடாடி பார்க் எப்படா பண்ணணும்? ஐயோ பாருங்களா, ஐயோ சரிங்க கார் எப்படி பார்க் பண்ணணும் தெரில, எனக்கு பண்ணிட்டுவோம். கார் எங்கே இருக்கும்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்கிறாங்க? click on the computer depending on the condition of the vehicle. Customers will start arriving during the day. Information whistle the car is on sale. You do not have access to it. Let's make some moment. நடாது நமக்கு எனக்கு பண்ண தெரியல, மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டரில் போயிட்டு வெப் பேஜ் கார் ஃபார் சேல் போயிட்டோம்னா கார் ஃபார் சேலில் போயிட்டு ரேட்டை போடுவாங்க. ஃபோட்டோ பண்ண தெரியல. You don't have any cars. Not எப்படி சேல் பிரைஸ் வந்து எப்படி கைஸ் நான் இப்போ இந்த காரை எட்டு போகிறது ஐயோ கைஸ் நான் ஆடுத்து இந்த கேம் பார்த்துருக்கேன், பட் ஃபோனில் வந்து கரெக்டாக லொக்கேஷன்ஸ் தெரியல, அதனால தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு விளையாட தெரியுமா? எனக்கு லொக்கேஷன் தெரியலன்னு ஆடுறது சொல்லவே இல்லை. ஒரு ஷாப்பில் இருக்குமா ஒரு நம்ம காரு அந்த இருக்குல்ல, பார்ப்போம். அந்த இருக்குல்லடா. இது நம்ம காரா என்ன? நம்ம காரே தான். நம்ம காரே தான்டா. காரு ரோட்ல போற காரெல்லாம் எடுக்க முடியுதான்னு பாரு. நம்ம கார் தான்டா லூசு. ரோட்ல போற காராம்ல. ரோட்ல போற காரு எடுக்க முடியுதான்னு பாரு. எடுக்க முடியாது. நான் சொல்றேன் ரிப்பேர் ஆல் பார்ட்ஸ். ஓகே ரிப்பேர் ஆல் பண்ணிட்டே இருங்க. ரிப்பேரிங் கைஸ் ரிப்பேர் பண்ணுவோம் கைஸ். இப்போ தான் கைஸ் அந்த விறுவிறுப்பாக போகுது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கார் வாங்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் விற்க முடியுமாம்மா. விற்க எவ்வளோ காசு போகுது பார்ப்போம், எவ்வளோ வைக்க முடியுதுன்னு. ஃப்ரண்ட் லெஃப்ட் டோரு, பேக் லெஃப்ட் ஃபெண்டர் இதெல்லாம் தான் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த லார்டு ஃபியஸ்டான்றதான் இந்த காரோட பேர். யூ கேன் ஓப்பன் ஏ ஸ்கில் ஃபார் ரிப்பேர் ப்ரைஸ் யூ கேன். ஓகேவா இப்போ நான் யூஸ் சொல்கிறாங்க, இருங்க பார்ப்போம். ஓகே சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுமா, எப்படி பார்க் பண்ணுறது? ஜானி தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் கார். ஓகேடா நான் எப்படிடா இப்போ ஓடிட்டு போகிறதுன்னு தெரியல எனக்கு. எங்கடா என்டர் அடப்பா இது கொடுத்தா வந்துருமா? அப்பயே சூப்பரா இருக்குல்ல, போமா. ஓகே கட்டா அடப்பாவிகளா திரும்பி போய் ஒரு ஷாப்ல தான் டேமேஜ் ஆயிருக்குடா. அதெல்லாம் பண்ண முடியாது, பிரச்சனை பண்ணுறா. வண்டி கூட படுத்தல. இங்கே கரெக்டாக போவோம். கரெக்டாக கைஸ் எனக்கு வண்டி ஓட தெரியாது, வந்துக்கிட்டேன் நானே சொல்லிட்டேன். நான் வண்டி ஓடுறேன் சாமிரா நீ. அதனால இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஃபுல்லாமே அது
வண்டி எடுத்ததுல இருந்து எப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா போடாங்க கார் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குங்க பார்ப்போம். எனக்கே பயமாக இருக்குது. கார் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. கார் என்ன கண்டிஷனில் இருக்குது? டேமேஜ் ஆகலை, நல்ல வேலை, சூப்பரு. ஃபியூவல் எவ்வளோ பெர்சன்ட் இருக்குது? டர்ட்டி, அதெல்லாம் தேவையில்ல, தேவையே இல்லை. நான் போய் விற்க போகிறேன் எதுங்க. ஸோ கைஸ் என்னன்னா இது ஹேங்கு டெய்லி உள்ளே போடா. ஆஃபீஸ்க்குள்ளே தவிர எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் போயிட்டு வெப் பேஜ் போயிட்டு கார் ஃபார் சேலில் போயிட்டு கம்ப்யூட்டர் விளையாடுற மாதிரியா சூப்பராக கேம். பெயிண்டடு ஏபிஜி சேல் எனக்கு தெரியல. கார் ஃபார் சேல் தான்டா. எப்படா ரேட்டு போடுறது? கெட்டி வாங்கி கேட்குறப்ப சாமர்றா வந்து எவ்வளோ கையாத வேணுமா? இப்போ 6500 6500 விற்றுருவாங்க. புட்டான் சேல். சரி ஓகே போய் புட்டான் சேல் போட்டாச்சு. ஸோ ஓகே நம்ம இப்போ கஸ்டமர் சர்வீஸ் வராங்கன்னு பார்த்துருவோம். எந்த அளவுக்கு வராங்க, எந்த மாதிரி வராங்க எல்லாத்தையும் பார்த்துருவோம். நிறைய பேர் வராங்க கஸ்டமர்ஸ். வாங்கினா ஆடி நீங்கள் எப்போ கம்ப்யூட்டர் வரீங்க? நான் மட்டும் கம்ப்யூட்டர் வந்தப்போ காரெலாம் அடிச்சு பறந்துட்டு இருந்துச்சுடா. நப்பாவீங்களா நீங்கள்? ஏன் கம்மி எதுக்கானா கிடையாது. 6500 இருக்குது. இன்னும் there is no damage. 6500 இல்லை நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு கூட தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க, அப்படியே டக்குன்னு போய் ரேட்டை வாங்கி போடுங்க. எனக்கு வந்து இன்னமும் இதுங்க இருக்குது, செக்கிங் ஓட்டர் வருங்க. ஆன் சேலில் ருபீஸ் நாட் ஆன் சேல் வந்து திரும்பி கைஸ் கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம 7000 போட்டுருவோம். எதுக்கும் ஒரு 7000 ஓகே. புயல் சேல்றா அவ்வளோதான்டா இங்கிலீஷ். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் சூப்பராக தான் வரும். இப்போ போயிருக்குவாங்கல்ல. போயிட்டு போனால் போதும். நான் திரும்பி வருவேன் எங்கள் சின்ன வயசு. இந்த வந்து ஆன் டாப்ல எல்லாம் பெரிய நான் சொன்னேன்டா வருவேன்னு. என்ன நம்ப மாட்டேன். விஐபி வாங்க வந்தால் எங்களுக்கு தந்துடுற காரை. ஆமாம் விஐபிலாம் இல்லை ஆத்து எவ்வளோ படம் வரீங்க. ஹை டூட் தேர் இஸ் நோ டேமேஜ். டேமேஜ் ஆகிட்டு நம்ம அப்படியே கொடுத்த காசுக்கு வாங்கிடுறேன்டா. சரி அப்போ நம்ம 7000 வாங்கிடுவோமா? சேல் பண்ணுறா. செல்றா மூடு லேட்டர் ரேட் கொடுத்துக்குவோம். லேட்டராக கொடுத்துக்குவோம். சேல் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியல. எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியல. It's been great. Bus stand la bhi just to ready tomorrow. Your current house is a caravan. This is a temporary, but for now head to your car. கதவு பூட்டி போறா. ஆமா கம்ப்யூட்டர் இதுக்குற ஒரு கம்ப்யூட்டர் அதையும் தூக்கிட்டு போறது. ஆமா சரி நமக்கு ஒரு ஹையர் இருக்காப்ல, வாட்ச்மேன் இருக்காப்ல. என்னடா இது கவர் என்ன கைஸ்? அவன் தூங்கிடுவான் கைஸ். நம்ம வந்து இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம கேரவன் போய் தூங்கிட்டு கேரவன் கோ டு கேரவன். நீ போயிட்டானா போயிடா தம்பி. எங்கள் கேரவன் எங்கே இருக்குன்னு தெரியல. போச்சுடா. ஓகே திரும்படா. நான் திரும்ப மாட்டேன். அவன் நம்ம கேரவன் எங்கேயே தெரில. கேரவன் இது சின்னவாக இருக்கும். உங்களோட கேரவனடா. இது என்னடா என்னோட வீடெலாம் பெருசாக இருக்க இது இல்லாமல் கடப்பா. இதுதான் கைஸ் நம்ம வீடு. இட்ஸ் நாட் டெம்பரரி. கதவு புட்றா. சரி இருக்குது ஒரு கேரவன் அதையும் தூக்கிட்டு வைக்கிறாங்க. ஆதிட்டு போக மாட்டாங்க. ஓகே ரிசல்ட்டு 1013 ரிசல்ட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. மணி ஸ்பெண்ட் பண்ணது 6600, ஏர்ன் பண்ணது 7000 ரூபா. ஓகே நெக்ஸ்ட் டே வேக் அப் டு ரியாலிட்டி. கைஸ் உங்களுக்கு இந்த கேமில் நெக்ஸ்ட் பார்ட் என்ன கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரே ஒரு என்ன சொல்கிறது பேர் ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கிட்டு வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். சரிங்க திரும்ப நெய்பர் ரோட்டுக்கே போவோம். டேப்ட் ஓகே நெய்பர் ரோட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கார் மட்டும் வாங்கிட்டு வருங்க. அதே மாதிரி ஒருத்தர் நிற்கிறாப்புல. ரொம்ப கேளமாடா இந்த கண்ணா. இந்த காரம் எனக்கு தேவையில்லை. இந்த இங்கே ஒருத்தர் நிற்கிறான். சார் போட்டு பண்ணிருக்கான்.
ஓகே அன்அப்ரூவ்டு பிரச்சனை இல்லை. ஹை ப்ரோ 9 டேமேஜ் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு இது மாடல் கைஸ் மாடலை போட்டுக்கணும். ஓகே மாடல் ஓகே மாடல் 2000 இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸி வாங்கிடுவேன். பார்ப்போம் மாடல் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்குவோம். விலை பேசு இது விலை பேசணும்டா. 2016 பழைய மாடல் 2018 இது எவ்வளோ 7,000 போச்சு. பழைய மாடல் பேசிட்டு கம்மியாக தான் போகும். அப்படியும் இங்கே ஒரு ஜீப் இருக்குது, இதையும் வாங்கிடுவோம். இது எவ்வளோ இருக்குது? இயர் 19 வாய்ப்பு இல்லை தம்பி. இல்லைப்பா நீ வந்து அந்த காலத்து படையப்பா மாதிரி இருக்குப்பா. நீ அங்கே நீ இந்த அந்த காலத்தையும் வச்சுக்க. நல்லா இருக்குது. ஒரு குண்டு கார் வேணும்டா. ஓகே ஓகே அங்கே ஒரு கார் இருக்குது. அதை ஃபோன் ரீசெண்டாக அந்த காரே வாங்கிடுவேன். இந்த காரை இப்படி வாங்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு எத்தனை காசை கொடுத்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் கொடுத்தியா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தம்பி. ரேட்டு வாய்ப்பு இல்லை தம்பி. நீ வச்சுக்காத தேவையில்ல. எங்கிட்ட இருக்க காசு 5,002 ரூபா அதான் முடியும். 2 நிமிஷம் தான் இருங்க. எப்படி என்னடா 2 இடத்துல ஓகே. இந்த தம்பி என்ன பண்ணுறப்ப தம்பி 2008 வர காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 13,000. ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. லுக் கார் இருங்க. காரை அப்படி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு காரை ரெஸ்யூமு பட்டு டேமேஜ் மாதிரி எதுவும் சொல்லலை. 13,000 எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்கு. வாங்கணும்னு தோண மாட்டேங்குது. வாங்கிடுவோமா பார்த்துக்கலாம். ஓகே யூ காட் ஏ கிரேட் டீல் அப்படின்றாங்க. லேட்டர் தம்பி இருக்கு இந்த இல்லைங்க முள்ளு இல்லை அடப்பாவிங்களா. ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல. போய் ரிப்பேர் பண்ணிடுவோம். வழி சரி கடைக்கு கண்டு அங்கே அனுப்பிச்சு. ஓகே வாங்க நம்மளும் இப்போ இது நம்ம அந்த இடத்துக்கு போய் காரை போய் விற்றுருவோம் பேசாம. என்னடா எங்கடா போகணும்? நம்ம ஆஃபீஸ் தானே. ஓகே கைஸ் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த கார் தான் வாங்கணும். எந்த கலரில் மஞ்சள் கலர் அப்படின்ற டாக்கு தம்பி டாக்கு பண்ணுறா. நீ என்னடா பண்ணுற? ஓகே ஃப்ரண்ட் லெஃப்ட் டோர் இவ்வளோ காசு கேட்குறானே டாடி. எப்படி விற்கணும்டா ஆடி? நான் பாரு 17,000 ரூபா போடுறேன் நான் பாரு. இதோ இந்த பாட்டிலே முடியுதா என்னென்னு பார்ப்போம். ரிப்பேர் 99%. 2% தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ரிப்பேர் பண்ண மாதிரி 10 நிமிஷம் ஆகுங்களா? ஏன்டா நமக்கு வந்து சோதனை அவ்வளோ இருக்குது. 100% இருக்கா? ஓகே 3% ஆகாமல் இருந்தா ஓகே. ஓகே பச்சு முடிச்சுட்டு அதனால் நான் வீடியோ பயன் பண்ணிடுவேன். இப்போ வந்து 5 பண்ணிட்டோமா? 3 பண்ணிட்டோமா? ஓகே ஒன்று தான் இருக்குது. 3 பண்ண போகிறோம். வேகமாக தான் பண்ணேன்டா. எனக்கு வேறு டைம் கம்மியாக இருக்குதா. ஓகே நெக்ஸ்ட்டு கெட் இட். ஓகே சூப்பர் ஸ்கில்ஸ் ஃபார் லோ ரிப்பேர் ப்ரைஸா? எனக்கு ஸ்கில் இருக்குது லோ. ஓகே டாக் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? இதுக்கடுத்து நம்ம வந்து திரும்பியும் காரை பத்திரமா கொண்டு போகணுமே. ஆண்டவா சபா. கார் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கான். ஃபியூல் 30% இருக்கான். பாயிண்டடு டேமேஜ் 0%. இது அப்படியே தொடங்குச்சுன்னா ஆண்டவரேன்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தான் அழுதுருவேணா. இல்லாட்டி பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேன். அழுது கதறிக்குதுண்ணா சொல்லிட்டேன். சொல்லு ஸ்லோவாக போ. இந்த கரெக்டாக ஓட்டுவாங்க. ஆனால் சைலண்ட்டாக நம்ம பேசுனா கொஞ்சம் அப்படி கொலை விட்டுருவேன். நில்றா. ஓகே ஐயோப்பா
டேட் தான் கைஸ் வரும் டேட்டி தான் கைஸ் அடிச்சிட்டியா ஆ பிரேக் அந்த இருக்கு பாருடா பிரேக் இதுவா பிரேக்க போட்டு பிரேக் ஓகே ஓகே ஆரன் இருக்கா அப்ப ஓகே இந்த ஆரம் நல்லா இருக்குடா ஃபர்ஸ்ட் போவோம் கரெக்டா உங்களை பார்த்தா பெரிய இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு